ஸோ இப்போ பார்க்குறது வந்து ஒர்க் நம்பர் 11. ஸோ நம்மளோட HTML பார்ட் டைம் ஜாபுடைய ஒர்க் நம்பர் 11ல் பார்த்தீங்கன்னா வந்து நாம பார்க்குறது ஆங்கர் டேக் இன் HTML. ஸோ இதுதான் நாம பார்த்துட்டு இருக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டில் ஃப்ரீயாக ரெஜிஸ்டர் பண்ணி எங்களுக்கு வேலை செய்யலாம், எக்ஸ்பீரியன்ஸை கெயின் பண்ணலாம், லேர்ன் பண்ணலாம், ஸ்டைஃபண்டாக ஏர்ன் பண்ணிக்கங்க. சரி, ஓகே. நாம இப்போ பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து ஆங்கர் டேக்னா என்ன? ஆங்கர் டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ, இங்கே வந்து /a அப்படின்னு முடியும். இது ஓப்பனிங் டேக்னு சொல்லுவாங்க, இது க்ளோசிங் டேக்னு சொல்லுவாங்க. ஆங்கர் டேக்னா என்னன்னா, இங்கே இருந்து வேறொரு வெப்சைட்டுக்கு செல்ல வேண்டும் என்றால் அதை ஆங்கரிங் செய்துவிடு. ஆங்கரிங் பண்றதுன்னா லிங்க் செய்துவிடு. ஆங்கருடைய இன்னொரு பெயர் லிங்கிங். ஸோ இங்கே இருந்து வேற வெப்சைட் லிங்க் பண்றதுங்க. எனக்கு கியூட் ராபிட் அப்படின்னு காமி, அதை கிளிக் பண்ணா www.cuterabit.com போ, அதான் டார்கெட் லிங்க். இதை காண்பித்து விடு, இதை கிளிக் செய்யும் போது இந்த லிங்க்குக்கு சென்று விடு, அதான் ஹைப்பர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, HRF. ஸோ ஆங்கரிங் பண்ணு, எங்கு செல்ல வேண்டும் என்றால் இந்த டெக்ஸ்டை கிளிக் செய்யும் போது அந்த வெப்சைட்டுக்கு சென்று விடு என்று அர்த்தம். இது ஓப்பனிங் டேக்னு சொல்லுவாங்க, இது க்ளோசிங் ஆங்கர் டேக்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதுதாங்க. இங்க பாருங்களேன், கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க, அந்த கிளிக் ஹியர் தான் இங்க இருக்கு. ஓகேவா? ஸோ ஆங்கர் டேக்ல இந்த லிங்க் எப்படி கிளிக் பண்ண உடனே codewithfaraz.com போயிடும். codewithfaraz.com போயிடும். ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ஆங்கர் டேக். ஓகேவா? சரி, ஓகே. நம்முடைய சைட்ல நான் காமிச்சிட்டு இருக்கேன். ஒரு wikidiki.comல ஒரு சின்ன ஒரு பிக்சர் இருக்குங்க, அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ நம்ம லைவா பார்க்கலாங்க. ஸோ திஸ் இஸ் த கோட் ஐ எம் ட்ரைங் டு ஷோ யூ. இங்க பாருங்களேன், ஒரு ஆங்கர் டேக் இருக்குங்க, ஹைப்பர் ரெஃபரன்ஸ் www.kaashiv.info காஷிவ். ஸோ காஷிவ்னு டிஸ்பிளே ஆகுதுங்க. அந்த காஷிவை போய் நம்ம கிளிக் பண்ணும்போது, பாருங்க, இதை கிளிக் பண்ணும்போது இந்த வெப்சைட்டுக்கு போ அப்படின்னு அர்த்தங்க. ஸோ இது ஒரு ஆங்கர் டேக்குங்க. இதை நான் டிஸ்பிளே பண்றேன். இதை கிளிக் பண்ணும்போது கையா மாறுது. அந்த கை என்ன பண்ணுதுன்னா ஹைப்பர் ரெஃபரன்ஸா இந்த வெப்சைட்டுக்கு தூக்கிட்டு போகுது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து கான்செப்டுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு கொடுத்தா இன்னும் பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேங்க. இப்போ நம்ம பார்க்கறது என்ன கேட்டீங்கன்னா வந்து அதே தாங்க, காஷிவ்னு எனக்கு டிஸ்பிளே ஆகு. இப்போ என்னோட மவுஸை கொண்டு போய் நான் அந்த இடத்துல வைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இந்த kaashiv.com போ அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இதுதான் நம்முடைய கோடுங்க. ஓகே, இதுதான் நம்முடைய கோடுங்க. இங்க பாத்தீங்கன்னா வந்து இதுதான் நம்முடைய கோடுங்க. நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா வந்து நீங்க இப்ப என்ன பண்ணா விக்கிடிக்கின்னு டிஸ்பிளே பண்ணு அண்ட் wikidiki.com நீங்க போகணும். ஸோ https://www.wikidiki.com நீங்க போகணுங்க. இது எப்படி பண்ண போறேன்? ஸோ இந்த கோடு இருக்குங்க, ஆங்கர் டேக் ஸ்பேஸுங்க ஹைப்பர் ரெஃபரன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ்ல https:// இங்க wikidiki.com வரணும், டபுள் கோட்ஸுங்க பிராக்கெட் கொடுத்து இங்க விக்கிடிக்கின்னு டிஸ்பிளே பண்ணி ஆங்கர் டேக்கை க்ளோஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நம்மளோட விக்கிடிக்கு ஒரு ரெஃபரன்ஸ் எனக்கு தேவைப்படுதுங்க, அதை நீங்க எனக்கு பண்ணி தரது தான் இன்னைக்கான ஸ்கோப் ஆஃப் ஒர்க்குங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இதை பத்தி நீங்க நிறைய தெரிஞ்சுக்கணும். இந்த ஆங்கர் டேக் பத்தினா வந்து இந்த டுட்டோரியல் போய் பார்க்கலாங்க. இதுதான் அந்த டுட்டோரியலுங்க, ஆங்கர் டேக்கு. ஸோ இந்த டேக்ல போய் நீங்க பார்க்கலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில் வீடியோலாம் நாங்கள் கொடுத்துருப்போம். ட்ரைட்ல போய் நீங்க செஞ்சும் பார்க்கலாங்க. ட்ரைட்ல போய் செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்குங்க. ஸோ இதுக்கான லிங்கையும் நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் கொடுத்து வச்சிருப்பேங்க. போய் லேர்ன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த உதவி தான் நீங்கள் எடுத்து கேளுங்க. ஸோ இது மூலமா வந்து ஒரு பார்ட் டைம் ஜாப், ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸ்டைஃபண்டு, எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே கிடைக்கிற ஒரு ப்ரோக்ராம் தாங்க, பயன்படுத்திங்க.